Hello friends, welcome back to my channel. In this video, dropshipping அப்படினா என்ன and இந்த dropshippingல இருக்கிற advantage and drawbacks பத்தி பார்க்கலாம். So வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ dropshipping அப்படினா என்னன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி first இந்த Amazon, Flipkart இதெல்லாம் வந்து எப்படி வர்க் பண்ணுது அப்படின்றத first பார்த்துடலாம். For example, நான் Amazonல ஒரு மொபைல் ஃபோன் ஆர்டர் பண்ணுறேன். ஸோ அப்படி ஆர்டர் பண்ணால் அந்த ஆர்டர் வந்து ஒரு ரீட்டைலர்கிட்ட போகும் இல்லையா. ஸோ அவர் கடையில் நிறைய ஃபோன்ஸ்லாம் வச்சுருப்பார். ஸோ என்னோடய ஆர்டரும் அங்கே போய் ப்ளேஸ் ஆகிரும். இப்போ என்ன ஆகும், நான் ஆர்டர் பண்ண அந்த மொபைல் ஃபோனை எடுத்து ஒரு அமேசான் டெலிவரி பாய்கிட்ட கொடுத்துருவார். ஸோ அந்த டெலிவரி பாய் அந்த கடையிலேருந்து கலெக்ட் பண்ணி அவங்க அமேசான் ஆஃபீஸில் கொண்டு வந்து வச்சுக்குவாங்க. அண்ட் அந்த அமேசான் ஆஃபீஸில் வச்சு அந்த அமேசான் ராப்பிங் பண்ணி ஷிப்பிங் பண்ணி எனக்கு அமேசான் டெலிவரி பாய் மூலமா எனக்கு ப்ளேஸ் ஆகிரும் ஆர்டர். ஸோ இதுதான் இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டோட ப்ராசஸ். பட் இந்த ட்ராப் ஷிப்பிங் அப்படின்றது என்டையராக டிஃப்ரெண்ட்டான ப்ராசஸ். ஸோ அது என்னன்னு அப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ ட்ராப் ஷிப்பிங் எப்படி என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டோரை க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்ம ஷாப்பிஃபைல க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் பே பண்ணி தான் க்ரியேட் பண்ண முடியும். இதுவே ஈபேயில் நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு சர்டன் லிமிட்ஸ் ப்ராடக்ட் செல் பண்ணுற வரைக்கும் நம்ம ஃப்ரீயாகவே ஒரு ஸ்டோர், அதாவது ஒரு ஈபேயில் பார்ட்னர்ஷிப் மாதிரி பண்ணியிருக்கலாம். ஸோ பெஸ்ட் வே வந்து கொஞ்சம் அமௌண்ட் போட்டு நம்ம ஒரு ஸ்டோரை க்ரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்டோரை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டோரை மார்க்கெட் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த மார்க்கெட்டிங் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ், இன்ஸ்டாகிராம் மூலயமா நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ இப்போது செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டாக் வாங்குறதுக்கு சப்ளையர் வந்து அலி எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ஃபேமஸான பிளாட்ஃபார்ம். ஸோ அவங்கள்ட்டேருந்து நம்ம ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கலாம். ஸோ அவங்கள்ட்டேருந்து ப்ராடக்ட்ஸை வாங்கி நம்ம ஜஸ்ட் நம்ம ஸ்டோரில் டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்டோரில் டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் அங்கேருந்து $10 ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு $15 நம்ம ப்ராடக்டை டிஸ்பிளே பண்ணுவோம். இப்போது ஒரு கஸ்டமர் நம்ம ஸ்டோரில் ஒரு ஆர்டர் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இந்த சப்ளையருக்கு ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டா அந்த சப்ளையர் டைரெக்டாக கஸ்டமருக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ கஸ்டமர் அமௌண்ட் பே பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தான் பே பண்ணுவாங்க. ஸோ நம்ம கையில் காசு வாங்கிக்கிட்டு ஸோ நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு $15 அப்படின்னா அந்த கஸ்டமர் நம்மளுக்கு $15 பே பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த சப்ளையருக்கு $10 பே பண்ணால் போதும். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் ட்ராப் ஷிப்பிங். ஓகே, இந்த ட்ராப் ஷிப்பிங்கில் இருக்கிற அட்வான்டேஜஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணும் அப்படின்றத நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆன்லைன் ஸ்டோர்லேருந்து தான் டைப் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த டைப் பண்ணி வச்சுருக்கிற ஆன்லைன் ஸ்டோரில் நம்ம வந்து ஒரு $10 ப்ராடக்டை அங்கேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம சைட்டில் நம்ம $15 ஆர் $20 கூட நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட் பர்சன்டேஜை விட ஷிப்பிங் ரேட் கம்மியாக இருக்கணும். இப்போது தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதை பற்றி நான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ செகண்ட் அட்வான்டேஜ் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸை பல்காக வாங்க தேவையில்லை. இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் அந்த ஒரு ரீட்டைலர் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸை வாங்கி அடுக்கி வச்சுருக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு அவசியம் இல்லை. நான் வந்து ஜஸ்ட் என்னோடய ஸ்டோர் டெவலப்மெண்ட்க்கு அண்ட் மார்க்கெட்டிங்க்கு கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். அதை நான் ஈஸியாக என்னோடய ப்ராஃபிட் பர்சன்டேஜை எடுத்துடலாம். ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து நம்ம அல்டிமேட்டாக நம்ம ப்ராடக்ட் வாங்கலை அப்படின்னா நம்ம குடோன் அண்ட் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷிப்பிங் நாம் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் அந்த பர்சன்கிட்ட அந்த டெலிவரி அட்ரஸ் கொடுத்துருவோம். ஸோ நம்மளோட கிளைண்ட் வந்து டைரெக்டாக நம்ம கஸ்டமருக்கு ஷிப்பிங் பண்ணிடுவாங்க அண்ட் நம்மளுக்கு பர்சன்டேஜ் மட்டும் கிடச்சிரும். ஸோ நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் போய் சேர்ந்துச்சா என்ன அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதுதான் ஒரு சில அட்வான்டேஜஸ். ஓகே, இந்த ட்ராப் ஷிப்பிங்கில் இருக்கிற ஒரு சில ட்ராபேக்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராபேக் என்ன அப்படின்னா இன்வென்ட்ரி இஷ்யூஸ்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொரோனா லாக்டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் வந்து மூடிட்டாங்க இல்லையா. ஸோ எதனால் ஸ்டாக்ஸ் இருக்காது. ஸ்டாக்ஸ் இல்லைன்னா நம்மளால் ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணார்னா நம்மளால் டெலிவரி பண்ண முடியாது. ஸோ செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்மளால் ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியாது. ஸோ அல்டிமேட்டாக ஸ்டாக் இல்லை அப்படின்னா நம்மளால் பிஸ்னஸ் மூவ் பண்ண முடியாது அண்ட் அல்டிமேட்டாக நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. தேர்டு வந்து ஷிப்பிங் ப்ராப்ளம். இப்போ வந்து ஒரு சில வந்து ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் மூவ் பண்ணக்கூடாது அண்ட் இந்த பெர்மிட்லாம் ஒரு சில நேரத்தில் லாரிஸ் கிடைக்காது அப்படின்னா அது வந்து ஷிப்பிங் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து நம்மளை தான் ப்ளேம் பண்ணுவாங்க. ஸோ ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி காம்ப்ளெக்சிட்டிஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெலிவரி பாய் மாற்றி போய் கொடுத்துட்டாரு ஆர் இந்த அட்ரஸில் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அதையும் நம்மளை தான் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ அட்வான்டேஜ் இருக்கிற இடத்துல டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யும் இல்லையா. ஸோ இதுதான் ஒரு சில ஃபேக்டர்ஸ் ஆஃப் ட்ராப் ஷிப்பிங். ஸோ இந்த ட்ராப் ஷிப்பிங்கில் நிறைய விஷயங்களை ஃபர்தராக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். That's it for today.